பிரபல தொகுப்பாளினியாக எல்லோராலையும் அறியப்படுறவங்க தான் யார் அப்படின்னா பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள். இப்போ அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு ரசிகர்கள் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களுக்கு காலில் அடிபட்டிருக்கு. இதனால் அவங்க கட்டு போட்டிருக்காங்க. அந்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்றத தெளிவாக சொல்லலை. இருந்தாலும் எப்படி பார்த்திங்கன்னா நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு எல்லோரும் கேட்டு வந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே இவங்களுக்கு காலில் தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. பொதுவாகவே நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும்போது 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் தொடர்ந்து நிற்கணும், அதனால் சில பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரியாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏற்கனவே அவங்களுக்கு அப்படி ஒன்று இருந்தது. இப்போ மறுபடியும் அவங்க காலில் கட்டு போட்டிருக்க மாதிரியான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டது. என்னதான் ஆச்சு, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா, இல்லை கீழே விழுந்துட்டாங்களா, அடிபட்டுருச்சான்னு கேட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய கணவர் வசி அவர்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பிரியங்கா கூடயே ஒரு மருத்துவக்குழு இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக அவங்களுக்காக பார்த்திங்கன்னா அவர் ரொம்பவே ஒரு மருத்துவக்குழுவே தனியாக வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க மீது அன்பை காட்டி வந்திருக்கிறாரு. என்ன நடந்தது அப்படின்னு அவங்க சொன்னால் மட்டும்தான் தெரியும். இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் விஷால் அவர்கள் ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா 20 கோடி ரூபாயை ஒரு தயாரிப்பு நிறுவனத்திடமிருந்து வாங்கியிருந்தார். அதை கொடுக்கணும் அப்படின்னு அந்த 21 கோடியை லைக்கா நிறுவனத்திடமிருந்து வாங்கி கொடுத்துருந்தார். அப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, லைக்கா நிறுவனத்திடம் அவங்க மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு படத்தை தயாரித்தாலும் சரி அவங்களுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னும் அவங்களுக்கு அந்த பணம் வரணும் அப்படின்ற மாதிரியாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சமீப காலமாக விஷால் அவர்கள் அதை செய்யலையாம். அதனால் இவங்க பார்த்திங்கன்னா கேஸ் போட்டிருந்தாங்க. இப்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் அப்படின்னா, லைக்கா நிறுவனத்திற்கு 21 கோடி ரூபாயை வட்டியோடு சேர்த்து தரணும் அப்படின்ற மாதிரி விஷால் அவர்களுக்கு இப்போ உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது, இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு நடிகர் விஷால் அவர்கள் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். விஷால் அவர்களுக்கும் தன்ஷிகாவிற்கும் வருகிற ஆகஸ்ட் மாதம் திருமணம் அப்படின்னு சொல்லி இருவருமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி எதற்காக அவர் கொடுக்காமல் இருந்தார், என்ன காரணம், எதனால் லைக்காவினுடைய பெயரை அவர் பயன்படுத்தலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் சொல்லுவாருன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.